திருப்பூர் அருகே தனியார் கல்குவாரியில் அபாயகரமான கார்பைடு மண், இரும்பு கழிவுகளை கொட்டியதால் சுற்றுவட்டாரத்தில் வேளாண் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி நீரும் மாசடைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்த வேதனை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியம் பொங்குபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட காளம்பாளையம் கிராமத்தில் 9 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத கல்குவாரி உள்ளது. அங்கு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளிலிருந்து தினசரி சேகரிக்கப்படும் 800 டன் தரம் பிரிக்கப்படாத திடக்கழிவுகள் கல்குவாரியில் உள்ள பாறை குழிக்குள் கொட்டப்படுகிறது. தனியார் நிறுவனத்தினர் குப்பைகளை தரம் பிரிக்காமல் மறுசுழற்சி எதுவும் செய்யாமல் அப்படியே பாறை குழிக்குள் கொட்டி செல்கின்றனர். இதனால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் மண்ணை கொட்டாமல் டன் கணக்கில் காஸ்டிங் வேஸ்ட், சல்பர் உள்ளிட்ட ரசாயனம் கலந்த கார்பைடு மண், தொழிற்சாலை கழிவை கல்குவாரி குப்பைகளின் மீது கொட்டி சென்றதாக தெரிவித்துள்ளனர். தற்போது மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அருகில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் கொட்டி வருகின்றனர். இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்தனர். பொங்குபாளையம் பகுதி அழிந்து கொண்டிருக்கிறது. பொங்குபாளையம் விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, அந்த கல்குவாரி எல்லாமே அதிகப்படியாக கனிமங்கள் எடுக்கப்பட்டு என்று புகார் கொடுக்கப்பட்ட இடங்கள். அதை மறைப்பதற்காகவும் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். எனவே இதற்கு குழந்தையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் முறைகேடாக நடைபெறுகிறது. இதன் மீது அரசு சிறப்பு குழு அமைத்து இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். டன் கணக்கில் கொட்டப்பட்ட ரசாயன கழிவுகள் அருகில் உள்ள ஆழ்துளை கிணற்றின் நீரை பாழாக்கியதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனால் சுற்றுவட்டார பகுதியில் மக்காச்சோளம், கீரை, நிலக்கடலை உள்ளிட்டவை விளைச்சல் இல்லாததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆடுகள், மாடுகள் என கால்நடைகள் கூட அந்த ரசாயன நீரை குடிக்க மறுப்பதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். தண்ணி பூரா கெட்டு போச்சுங்க. தண்ணி பூரா கெடுற மாதிரி ஆகி போச்சுங்க. ஏன்னா குளிர் தண்ணி இருக்குது. குளிர் தண்ணி இருக்கிறனா இந்த குப்பையெல்லாம் கழுவுலாம் வந்ததுன்னா அது தண்ணி கண்டிப்பா தண்ணி கெட்டு போயிடும். ஆட்டுக்கெல்லாம் தண்ணி ஆட்டுவாங்க. அப்புறம் தண்ணியா ஒண்ணுமே நானே போட்ட முடியாத அளவுக்கு ஆகுது. என்ன பண்ண முடியும்? சோளத்தட்டு வந்து சரியா வல்லிங்க. நல்லா தட்டு வந்துட்டு இருந்தது. அது பார்த்தா இப்போ கீழேயே நின்றுச்சு தட்டுங்க. அந்த மண்ணே வந்து கெமிக்கல் மண்ணுங்கிறதுனால தட்டெல்லாம் ஒன்றும் வல்லிங்க. இல்லைன்னா தட்டு நல்லா வருங்க. இதனால வந்து தட்டு இப்போ மேலே வல்லிங்க. நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டதால் விளைநிலங்களை பயன்படுத்த முடியாமல் விவசாயம் பொய்த்ததுடன் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். பொங்குபாளையம் கிராமம் வாழ தகுதியில்லாத கிராமமாக மாறி வருவதாகவும் பிழைப்பை தேடி எங்கு செல்வதென தெரியாமல் தவிப்பதாக கண்ணீர் விட்ட கிராம மக்கள் கொட்டப்பட்ட கழிவுகளை அகற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர்.